இது அதனுடைய கனிதான். ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகள், மிகவும் பெரியவைகள். அங்க ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம், அவங்கள பார்த்தோம், இவங்கள பார்த்தோம், அவங்களெல்லாம் பார்த்தா பயமா இருக்குது, அப்படி இப்படின்னு கதை விடுறாங்க. சொல்லிட்டாங்க. இப்ப இவ்வளவும் சொல்லிட்டாங்க. 10 பேர் ரிப்போர்ட் இப்படி. 2 பேர் எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க. நம்ம பேச்சை குறிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். பேச்சு மூலம் வெற்றின்னு. அந்த 2 பேர் யோசுவா காலேப், அவங்க 2 பேரும் எப்படி பேசுறாங்க பாருங்க. 30-31. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, வாய மூடுங்க எல்லாரும், நாம் உடனே போய் அதை சுதந்திரித்து கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்வோம் என்றான். இப்ப மறுபடி 10 பேர் பேசுறாங்க. அவனோட கூட போய் வந்த மனிதரோ எப்படி பேசுறாங்க பாருங்க. நாம் போய் எதிர்க்க அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் நம்மளால முடியாதுங்கன்ட்டாங்க. 10 பேர் என்ன சொன்னாங்க? முடியாதுன்ட்டாங்க. 2 பேர் உடனே போய் எளிதாய் ஜெயிக்கலாம். நீங்க 10 பேர் கோஷ்டியில இருக்கீங்களா, 2 பேர் கோஷ்டியில இருக்கீங்களா?